அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம அந்த ஆடியோ தொகுப்பில் ஜூலை மாதம் 21 ஜூலை மாதம் 27 வரைக்குமான ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பிளானட்டரி பொசிஷன் திருக்கணித ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரிஷபராசியில் ராகு பகவான், மிதுன ராசியில் புதன், கடகராசியில் சூரியன், சிம்மராசியில் சுக்கிரன் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி வக்ரம், கும்பராசியில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. இந்த மாதம் மிடில், அதாவது ஜூலை 25 புதன் சிம்மராசிக்கு, அதாவது மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு புதன் வர்றார். இந்த டிரான்சிட் வச்சுட்டு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கார். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. உங்களை அறியாத உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதோட ரொம்ப நாளாக குரானிக் டிசீஸ் எது இருந்தாலும் ரெக்கவரி ஆகும். குறிப்பாக இது வரைக்கும் ஸ்ட்ரகிள், வாழ்க்கையில் போராட்டம் இருந்தவங்களுக்கு அதுக்கான போராட்டத்திலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், உங்களுக்கு தாய்மாமன் இருந்து அவரால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூட வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. விபச்சாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பல்லு அல்லது வலதுகளில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லாமல் இந்த வாரம் பார்த்துங்க. அதோட லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த லீகல் ஆக்ஷனை இந்த வாரம் எடுங்க. குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருந்தால் கூட 2ஆம் இடத்துல ராகு பகவான், தேவையில்லாத விஷயங்களில் பேசாதீங்க, யாருக்கும் கவுண்டர் கொடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் டீல் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய பெண் வேலையாட்களினால உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு ஏற்ற வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அது மாதிரி இருந்தால் அந்த இதை மாற்றிக்கங்க. அதோட பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இந்த வாரம் சுமாராக தான் இருந்துகிட்ருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க அல்லது என்டர்டெயின்மெண்ட் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதனால் வேலையில் ஐடியில் இருந்தவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள், வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஆண் வேலையாட்களாலையும் இந்த வாரம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம், வருமானம், சம்பாத்தியம் இதெல்லாமே நல்லா இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் டயத்துக்கு கொஞ்சம் ரெகுலராக சாப்பிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகளை இந்த வாரம் கிரகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சுமாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமாராகவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கவனம். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. கவர்மெண்ட்டால் பிரச்சனைகள், தேவையற்ற இது, போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு.
ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டார நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், குடும்பத்துக்குள் ஒரு புது வரவு இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக சிவனுடைய வழிபாடு இந்த வாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலை இந்த வாரம் இருக்கும். அதனால் அதை முதல்ல மாற்றிக்கோங்க. சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதுக்காக பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. உங்களுடைய ஃபைனான்சியலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய ஒன்றும் இது இல்லை. 2ஆம் இடத்துல புதன் இருக்குன்னா பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. பொருளாதாரம் பெரிய சிக்கல் இல்லாத காலகட்டங்களாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அதோட உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களும் எதிர்பாராத அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய திறமையை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உருவாகும். குறிப்பாக அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருங்க. அப்படி இருந்தால் தான் நல்லது. இல்லைனா மிஸ்பிஹேவியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு, இடம், மனை வாங்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அதனால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இதிலெல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபமாக இருக்கும். அது இல்லாமல் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, குறிப்பாக கன்சல்டன்சி பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்குது. அதோட உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களுக்கு குதூகலம் உண்டு. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும். அது மட்டுமல்ல, உங்களை அறியாத உற்சாகம், சந்தோஷம் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 4ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடனும் இந்த வாரம் வாங்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். அது மாத்திரமில்லை, மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட்லேயே இந்த வாரம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே சொந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பார்ட்னரும் நீங்கள் ஒரு சுமூகமான சூழ்நிலையில் இந்த வாரம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. லாங் ஜேர்னி வேண்டாம். அந்த ஜேர்னியில் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 8ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு இருக்குது. அதோட உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. எதிர்பாராத கனவுகள், அந்த கனவுகளால் பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்குது. பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. 10ஆம் இடத்துல குரு, உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கூடும். வேலையில் ஒரு முன்னேற்றங்கள் இருந்துகிட்ருக்கும். எதிர்பாராத ஒரு ஆன்மீகமான பயணங்கள், அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் லக்னாதிபதி புதன் ஆரம்பத்தில் அங்கே தான் இருக்கார். அப்புறம் ஜூலை 25ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வர்றார்.
அப்படி இருந்தாலே உங்களை அறியாத தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை வந்துடும். இதுவரைக்கும் இருந்த ஒரு ஃபியரிங் உங்களுக்கு நீங்கி நீங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல், செயல்படக்கூடிய ஆற்றல், இது அத்தனையுமே வந்துடும். ரெண்டாவது, பேச்சின் மூலமாக மாதத்தின் மத்தியத்தில் உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு உண்டு. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியனே 2ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 3ஆம் இடத்திலே சுக்கிரன், செவ்வாய் இருக்கார். எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய திறமையை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கலாம். அம்மாவால் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அது மட்டும் இல்லை, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதாவது இடங்கட வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களை அறியாத உற்சாகம், சந்தோஷம், குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நீங்கள் யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போவீங்க, இல்லை யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு கூடும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு பரவாயில்ல. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ், அந்தஸ்து, வருமானம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கரியர் இந்த வாரம் நல்லா இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் இதெல்லாமே இருக்குது. ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கும். அதோட நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாங்கி வச்சுருந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள்லாம் இந்த வாரம் போட்டு அழகு பார்ப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பர்சனல், உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது இருக்கலாம். உங்களுடைய எதிரிகள், இன்டைரக்ட் எனிமீஸ் வருவதற்கான வாய்ப்பு, அதனால் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம். 6ஆம் இடத்துல கேது, அடிவயத்தில் பிரச்சனைகள், பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு 9ல் இருக்கார். காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் சொந்த தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வழக்கம் போல் உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து திசையை டிரான்சிட்டில் இருந்துகிட்ருக்கார். இருந்தால் கூட அவருடைய உங்கள் தனஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பணவரவு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி எதுவும் வராமல் இருக்கு, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. 9ஆம் இடத்துல குரு. ஸோ அப்பாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம், குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ், ஹையர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். உங்களுடைய குருமார்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அமையும். மகான்களுடைய தரிசனம், ஞானிகளுடைய தரிசனம் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 9ல் இருக்கலாம். பார்க்குற வேலையை விட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாயும் 3ல் இருக்கிறார். அப்படி இருந்தாலே மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களால் உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அல்லது எவ்வளோ சம்பாதிச்சாலும் யாருக்காவது உதவி பண்ண வேண்டிய காலம், அல்லது விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம். எப்போயா லோன்லியாக இருக்கலாமாங்கிற மாதிரி எண்ணம், சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றியான ஒரு விஷயங்களை விடுங்க, தைரியமாக செயல்படுங்க. இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு.
அப்படி இருந்தாலே நீங்கள் இது வரைக்கும் இந்த மனக்குழப்பங்கள் நீங்கும், ஒரு தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வாரம் 25ஆம் தேதி புதன் வேறு உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இருக்கும். எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் உங்களுக்கு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். நீங்கள் வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் வரும். ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்போ சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்கள் இருந்தாலும் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நீங்களும் உங்களை மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இந்த வாரம் சரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றங்கள் கூட அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துகிட்ருக்குது. பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். கொஞ்சம் சுமாராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் புது ஜுவல்ஸு அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதை போட்டு அனுபவிக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வாங்கி வச்சதை போடுறதுக்காகவும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாயே 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் கோச்சாரத்தில் குரு 8ல் இருக்கலாம். குழந்தைகளால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கமிஷன், ரேஸ், லாட்ரி இதிலெல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆன்மீகமான விஷயங்கள் இந்த வாரம் கூடும். ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அது உங்களை அறியாத உற்சாகம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருந்துகிட்ருக்கேன். சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இல்லைனா நீண்ட நெடும் காலத்திற்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை, சனிக்கிழமை வச்சுங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. தாய் மாமன் இருந்தால் அவரால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் டயத்துக்கு சாப்பிட முடியாது. அப்படியே இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் குறைவாக இருக்குது. ஸோ டயத்தை கீப்பப் பண்ணுங்கள். டயத்துக்கு சாப்பிட்றதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டப்படுவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. லாங் ஜேர்னி இந்த வாரம் வேண்டாம். அது உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் வேறு உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் கம்மியாக இருந்துகிட்ருக்குது. எதிர்பாராத உங்களோட அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவரை மீட் பண்ணுவீங்க. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதுமாது. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருங்க. கிடைச்ச வழியை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரலையே நினைக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் ரொம்ப வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக அலட்டிக்காதீங்க, பொறுமையாக இருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா 8ல் குரு இருக்கிறனால தேவையற்ற ஒரு அசிங்கங்கள், அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அதோட உங்களுடைய 9ஆம் அதிபதி குருவும் 8ல் இருக்கார். முதலே சொன்னது மாதிரி ஹையர் ஸ்டடி இப்போதைக்கு இந்த வாரம் வேண்டாம். ஹையர் எஜுகேஷனை போஸ்ட்போன் பண்ணுங்கள். வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு தொடர்புகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. உங்களுடைய 10ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கார். எப்படி இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்குங்கன்னா அவங்களுக்கு வேலையை நிரந்தரமாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ஸ்தல யாத்திரை, அதனால் தெய்வ தரிசனம், ஆன்மீக தரிசனங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே குடும்பத்துக்குள் ஏதாவது ஒரு புது வரவு, மருமகன் அல்லது மருமகள் அல்லது பேரன் பேத்தி, இது மாதிரியான புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் அல்லது அவர்களால் நன்மை.
ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருந்தால் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு இடது கை காலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இந்த வாரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வட்டியோடு சேர்ந்த முதல் அதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே 12ஆம் இடத்துல புதன் 25ஆந்தேதி வரைக்கும் இருக்குது. அப்படி இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயம் நஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு 25ஆந்தேதிக்கு அப்புறம் புதன் உங்கள் ராசியிலே வரும்போது மகிழ்ச்சி உற்சாகம் இருந்துகிட்ருக்கும். எப்பயுமே தனிமையாகவும் லோன்லேயே இருக்குன்னு நினைப்பீங்க. அது மாதிரியான சிந்தனைகளை விட்டுட்டு ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு, மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனே 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் மூவ் ஆக வேண்டிய காலம், அல்லது எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம், அல்லது தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. கூடிய வரைக்கும் சுப செலவுகள் பண்ணுவதற்கான வாய்ப்பை பாருங்கள். உங்கள் ராசிநாதனே சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறனால தைரியம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பெண்களால் தேவையற்ற விரயம் நஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 2ஆம் அதிபதி புதனே 12ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடியது எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா தேவையற்ற விரயங்களை சந்திக்க வேண்டிய காலம் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குறிப்பாக உங்களுடைய திறமை அதிகரிக்கும், உங்களை பற்றிய விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும், உங்களுடைய ஞாபக சக்தி கூடும், உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை கூடும். இது வரைக்கும் மென்டல் ஒரிஸில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் டிப்ரெஷன் இருந்தேன்னா அதெல்லாம் குறையும். இப்போ ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளைய சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், உங்களுடைய கம்யூனிகேஷன் எது இருந்தாலும் அது கரெக்டாக இந்த வாரம் ரீச் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்களும் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அது ஃபேவரபுளாகவே இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்ருக்கோம், அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக கேது நாளில் இருக்க உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய 5ஆம் அதிபதி குருவே 7ல் இருக்கார். 5ங்கிறது லவ் அஃபேர்ஸ், காதல் விவகாரங்கள், அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பின்னாடி மேரேஜில் முடியறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு கிட்டு கிடைக்கிறதில்ல. குறிப்பாக ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க, அது யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்களை அறியாத பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட், குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாமே இருந்துகிட்ருக்கும். அதோட ஆன்மீகமான விஷயங்கள், மந்திர பிரயோகங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன், ரேஸ், லாட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரேடிங்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் இந்த வாரம் சொல்லணும். அரசியல் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வேலை நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைன்னா இந்த வாரம் இருக்குது. வேலையில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இவ்வளோ நாளும் இல்லைனாலும் ஓரளவுக்கு அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். 2வது, கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய இன்டைரக்ட் எனிமீஸ் விஷயத்தில் எப்போயுமே எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சனி வக்ரகதியில் இருக்கார். எல்லாத்துக்குமே உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் கவனமாக இருங்க. அப்டமனில் பிரச்சனை, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை, சளி தொல்லைகள் இல்லாமல் உடம்புல பார்த்துங்க. 7ஆம் இடத்துல குரு உட்காந்துட்ருக்கிற 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால கணவன் மனைவி உறவு நார்மலாகவே இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்களாலும் நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமாரானு தான் சொல்லணும். உங்களுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் லக்னத்தில் இருக்கலாம். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இந்த காலகட்டங்களில் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி அம்மாவுக்கு இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அம்மாவுக்கு கைகூடி வரும்.
அதோட உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய காலங்களில் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அப்பாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெரிய மகான்கள் ஞானிகள் சித்தர்களுடைய தரிசனம் அல்லது ஜீவசமாதி போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய 11ஆம் இடத்துல ஆரம்பத்தில் புதன் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுத்த காரியங்களில் அந்த காலத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸ் இருந்தால் ரெக்கவரி ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. 25ஆம் தேதி புதன் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் உங்கள் ராசிக்கு 12 விரயம் நஷ்டம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அல்லது மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால இது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இந்த வாரம் செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அதோட சிவ வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். நீங்கள் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆரம்பத்தில் 10ல் இருக்கார், அப்புறம் 11ல் இருக்கார். 10 கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி. 11ஆம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள். இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும், உங்களுடைய அந்தஸ்து கூடும். ரொம்ப நாளாக உங்களை பற்றி இருந்தக்கூடிய ஒரு பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய ஹெல்த் பாயிண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏதாவது நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆரம்பிக்கணும் இருந்ததுன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். அல்லது சமுதாயத்தில் உங்களை பெரிய ஒரு தொழில் முனைவர் அல்லது ஆண்டர்பிரனராக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கைகூடி வரும். ஃபைனான்சியல் நிறைய வருமானம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த வாரம் நிறைய செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. அல்லது எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அல்லது தேவையில்லாமல் பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. பேச்சை குறைங்க இந்த வாரம். அது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்துகிட்ருக்கிறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அங்கே கேது இருந்துகிட்ருக்கிறாரு. ஆரம்பத்தில் முயற்சியில் சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தால் கூட பின்னாடி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேக் போனும் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் இல்லாமல் இந்த வாரம் பார்த்துங்க. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்பட்டு விலகும். அதோட உங்களுடைய கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாரம் இல்லை. உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு 6ல் இருந்துகிட்ருக்கார். அப்படி இருந்தாலே இந்த காலத்தில் இடங்கிட வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. இருந்தாலும் கிடைச்ச வேலையை ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு. உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி பகவான் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் எப்பயோ எதுக்கோ ஒன்று நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை அறியாத உற்சாகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. இது ரொம்ப நல்லது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆன்மீகமான விஷயங்கள் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக குரு 6ல் இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. அவர்களால் நன்மை உண்டு. அவர்கள்ட்டிருந்து ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்களுடைய 6ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கார். பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு வேலைக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறத பற்றி பின்னாடி யோசித்துக்கலாம். அவசரப்பட வேண்டாம். அதே சமயத்தில் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே இந்த வாரம் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பாலிடிக்ஸ்க்குமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்கலாம் உடம்பை பொறுத்து கவனமாக பாருங்கள். 7ஆம் அதிபதி குரு 6ல் இருக்கிற கணவன் மனைவி செப்பரேஷன் அல்லது மனைவிக்கு வைத்திய செலவுகள் அல்லது கணவருக்கு வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. அது விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஜேர்னியில் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம். 8ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அது திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சொந்த தொழில் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால அப்பாவால் ஓரளவுக்கு நன்மை.
ஆன்மீகமான விஷயங்கள், மதகுருமார்களுடைய தொடர்புகள், ஆலய ஆன்மீக தரிசனம், இது எல்லாமே இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சுமார். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாரின் அப்ராடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது இந்த வாரம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. அதாவது நிறைய ஆன்மீகமான புக்கை வந்து ரீட் பண்ணுவீங்க. 10, 11 சனி இருக்கிறது முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு. 12 சுக்கிரன் செவ்வாய். எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். கடின உழைப்பு இந்த வாரம் உங்களை மேலே கொண்டு செலுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு அல்லது சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் துலா லக்னம், துலா ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகிற ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது ஒரு பக்கம் நன்மைன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக இந்த வாரம் 2ஆம் இடத்துல கேது பகவான். பேச்சை குறைங்க, தேவையில்லாமல் யாருக்கும் கவுண்ட்ரு கொடுக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்கள் 2ஆம் அதிபதி செவ்வாயுமே உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 2 நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷை சொல்லுவது, அது இந்த வாரம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாகவே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் உங்களோட முயற்சி ஸ்தானம். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பின்னாடி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரம் உங்களை பற்றி எக்ஸ்போஸ் எதுவும் இருந்ததுன்னா வதந்திகள் அதெல்லாம் கிளியர் ஆகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு இது மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு இந்த வாரம் சிறப்பாக இல்லை. கமிஷன் ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லுமே கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை யார்ட்டையும் இந்த வாரம் ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். அதோட வண்டி வாகனங்கள் இருந்தனா அடிக்கடி அதுக்கு மெக்கானிஷம் அதுக்கு ஏதாவது ரிப்பேர் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சனியே நாளில் இருக்கார். அப்படி இருந்தால் குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். ஏதோ ஒரு விஷயத்தில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க, அதை முழுமையாக நீங்கள் இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அந்த சுப நிகழ்ச்சிகளால் சில வருத்தங்கள், இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு ஒரு பக்கம் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் சுமாராகவே இருந்துகிட்ருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அறியாத உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் உழைக்காமே இந்த வாரம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி குரு 5ல் இருக்கார். ஸோ ரொம்ப நாளாக கிரானிக் டிசீஸ் இருந்ததுன்னா அது இந்த வாரம் உங்களுக்கு ரெக்கவரி ஆயிரும். குறிப்பாக வேலையை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருக்குது. வேலையை பார்ப்போமா இல்லை வேலையை விட்டுருமாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கும். அவசரப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரம் டயத்துக்கு சாப்பிடுவீங்க. உங்களுடைய பார்ட்னர் எதுவும் இருந்ததுன்னா, சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக அந்த இது இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருந்தால் இந்த வாரம் அம்மாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. பெருசாக விரதம்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 5ல் குரு. அப்படி இருந்தாலே நீங்கள் புது ஆடை, ஆபரணம், நகைகள் இதெல்லாமே வாங்கி அனுபவிப்பு அல்லது போட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்ருக்குது. அப்படி இருந்தால் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு தேவையற்ற ஒரு கெட்ட பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக வாங்கின பணங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. எலிவேட்டர்ஸ் அண்ட் எஸ்கலேட்டர்ஸில் போகும்போது, வெஹிக்கிள்ஸில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. 9ஆம் இடத்துல புதன், அப்புறம் அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் ஆன்மீகமான விஷயங்கள், இன்னொரு பக்கம் அப்பாவால் பிரச்சனை, அப்பாவால் நன்மை, ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. தர்ம சிந்தனை, தெய்வீகமான விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், மதகுருமாருடைய தொடர்பு அமைவதற்கான வாய்ப்புக்கு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக வரும். ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய 11ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை.
எதிர்பாராத ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் அது வட்டியோடு சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு, அதாவது குழந்தை அல்லது மருமகன் அல்லது மருமகள் அல்லது பேரன் பேத்தி இது மாதிரியான ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக கிரானிக் டிசீஸ் இருந்தால் அதுவும் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள், அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடுமே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறார், குரு வேறு பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். அதோட ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்மீகமான விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட்டால் உங்களுக்கு நன்மை, அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நன்மை. உங்களை அறியாத சோசியல் சர்வீஸ் இந்த வாரம் பண்ணுவீங்க, அல்லது சோசியல் சர்வீஸ்னால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக ரொம்ப நாளாக டாக்குமெண்ட் எதுவும் பிரச்சனை இருந்தது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாமே இந்த வாரம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். இளைய சகோதரர்கள் விஷயத்தில் அவங்கள தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கார். குரு 4ல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அம்மாவால் நன்மை. நீங்களும் ஏதாவது நகை வாங்குறதுக்கு அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். அதுக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள்லாம் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக பேச்சின் மூலமாக நல்ல ஒரு வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோம்பேறித்தனமாக இந்த வாரம் இருக்காதிங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களை பற்றிய வதந்திகள் இருக்கும், அதெல்லாமே தூக்கி தூர போடுங்க. நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் ஐடி இது மாதிரி துறைகள் அல்லது மீடியா இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த ட்ராவல் பெரிய ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமாக இல்லை. அதோட நீங்கள் புதிய விஷயங்களை ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். முதலே சொன்ன மாதிரி அம்மாவுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் உண்டு. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருட்கள், நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். 5ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். பட் என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கான மனநிலையில் இந்த வாரம் இருக்க மாட்டீங்க. அதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடோ இருந்தால் கூட அதனால் சுமாரான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கார். குறிப்பாக 6ஆம் இடம் சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலை, வருமானம், வேலைகள் முன்னேற்றம். குறிப்பாக நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நல்லா இருக்குது. அதோட ஸ்காலர்ஷிப் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருந்துகிட்ருக்குது. ப்ரொமோஷன்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. நீங்கள் சொந்த 7 சுக்கிரனும் அவரும் 10ல் தான் இருக்கார். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், வருமானத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு நார்மலாக தான் இருக்குது. பட் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருக்கு. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இருந்து மறுபடியும் அந்த ஜேர்னி தொடரும். உங்களுடைய 8ஆம் இடத்துல புதன் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. புதன் தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களில் 25ஆம் தேதி வரைக்கும் எலிவேட்டர்ஸ் அண்டு எஸ்கலேட்டர் அண்டு லிஃப்ட்டில் போகும்போது, 2 வீலரில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. உங்களுடைய 9ஆம் இடத்துல அதுக்கப்புறம் புதன் வந்துடுவார். ஓரளவுக்கு அந்த கவலை இல்லை. தெய்வ அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்துடைய வழிபாடு அப்போ கூடிரும். நல்ல ஒரு கனவுகள், காட்சிகள் கிடைக்கும். அந்த கனவுகள் பிற்காலத்தில் உங்களுக்கு நடக்கும்.
ஒரு லாங் ஜேர்னி அதுக்கப்புறமா 25ஆம் தேதிக்கு அப்புறம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் இருக்குது. அப்ராட்லான பாசிபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் நடக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன், சபை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே பின்னாடி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி குருவே 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. அதோட உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள், நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வேஷன் ஆகும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாக நிற்கும். ஓரளவுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஜுவல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கணும் அல்லது வாங்குவதற்கான வாய்ப்பு, அதை வாங்கி அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய 4ஆம் அதிபதி குருவே 3ல் இருக்கனால உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தேன்னா விற்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டுமல்ல, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. டிஜிட்டல் துறையில் இருக்க, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உற்பத்தி சார்ந்த துறைகள் தான் உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் 5ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம், 2 தெய்வத்தோட அனுகூலமும் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. குறிப்பாக உங்களை அறியாத உற்சாகம், சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்துகிட்ருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கெஸ்ட்டாக யார் வீட்டுக்காக போவீங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வேலையில் இந்த வாரம் இருந்துகிட்ருப்பீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 9ல் இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்புல அன்ஐடென்டிஃபை டிசீஸ், இனம் காண முடியாத வியாதி ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலையில் முன்னேற்றம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது. அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் வர உண்டு. தாய் மாமன் இருந்தாலும் அவரால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்டு எந்திரிச்சு வருவீங்க, அதுக்கான வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு விரும்பிய சாப்பாடெல்லாம் இந்த வாரம் நீங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பை ட்ரை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆன்மீகமான விஷயங்கள் உங்களுடைய மனம் இந்த வாரம் அதிகமான ஈடுபாட்டோடு இருக்கும். மகான்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 10ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஒன்று எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அல்லது வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய ரகசியங்கள் 12ல் கேது இருக்கனால காப்பாற்றப்படும். பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஒன்று நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வாரம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சனியை லக்னத்தில் இருக்கிறாரு. அது உங்களுக்கு அறியாத இந்த வாரம் உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம், அது மட்டும் இல்லை கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம். இருந்தால் கூட 3ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகளில் ஓரளவுக்கு சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க.
இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் அது கொடுத்தாலும் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் இருந்தால் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் உங்களை விட்டு அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆவீங்க. இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன குழப்பங்கள், விரயங்கள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக உங்களுடைய ஷோல்டரு, வலது கண் இதில் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். 4ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் தகவல் தொடர்பு நார்மலாகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பற்றி ஒரு வீண் வதந்தி இந்த வாரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு, 5ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலே வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக தேவையில்லாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். பொறுமையாக இருங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பெருசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். குறிப்பாக காதல் விஷயங்கள் நார்மலாகவே இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. லவ்வில் சில பேருக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். ட்ரேடிங்குமே பெருசாக நல்லா இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. வேலையில் ஒரு சின்ன சின்ன அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் யாராவது நீங்கள் வீடு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு, அல்லது வாடகைக்கு ஒத்திக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக டயத்துக்கு இந்த வாரம் சாப்பிடுவீங்க. இது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா 6ஆம் அதிபதி புதனே 6ல் இருந்துகிட்ருக்கிறாரு. பேக் போனோம், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகும். அதே சமயத்தில் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்துகிட்ருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு செய்திகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹையர் எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அப்பாவால் ஏதாவது ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருந்து குரு பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரம் இல்லை. இல்லைன்னா 8ஆம் இடம் அசிங்க அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம், தேவையற்ற மன ஒரிஸ் இதெல்லாமே இருக்குது. குரு பார்க்கறனால அதனுடைய இன்டென்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது. இருந்தால் கூட எல்லா விஷயத்துலையுமே இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இந்த வாரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. உங்களுடைய 10ஆம் அதிபதி சுக்கிரனே 8ல் இருக்கிறனால வேலையில் கொஞ்சம் கவனம். குறிப்பாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பணம், பொருள் எதுவும் பெருசாக வரலைனாலும் ஒரி பண்ணிக்காதீங்க. 11ஆம் இடத்துல கேது பகவான். அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம். குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் வட்டியோடு சேர்ந்த முதல் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக நோய் இருக்குது அப்படின்னா அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம், இந்த வாரத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு, துர்க்கையினுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதனுடைய இன்டென்சி கொஞ்சம் குறையும். நீங்கள் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மூவ் ஆகுறீங்க, அல்லது எதிலேயோ ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அல்லது தேவையற்ற மனக்குழப்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. 2வது, இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தூக்கி போட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு இறையருள் கிடைக்கும். குரு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு லக்னத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நிறைய வருமானம் இருந்தால் கூட அதுக்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. உங்களுடைய வலது கண் இதிலெல்லாம் பிரச்சனைகள், குறிப்பாக உங்கள் பல்லில் பிரச்சனை இப்படி ஏதாவது இருந்துகிட்ருக்கோம். டாக்குமெண்ட்டு பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கொஞ்சம் குறைவு. அதனால் அதெல்லாம் தள்ளி போடுங்க. அது ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கார்.
மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுவீங்க. அதோட ரொம்ப நாளாக உங்களுக்கு மைண்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும். ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருக்குது. எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆண் வேலையாட்கள் இருந்தால் அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக சூடாக சாப்பாடு உங்களுக்கு ரெகுலராக கரெக்டாக நடக்கும். உங்கள் 4ஆம் இடத்துல ராகு, 4ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கவனம். இடங்கட வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட நாளில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. அதனால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் அதிபதி புதனே அப்புறம் 6ஆம் இடத்துல இருக்கார். 5 காதல். ஸோ மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம், உங்கள் அறியாத உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். உழைக்காமையே சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு நல்லா இருக்குது. உங்களை அறியாத நீங்கள் ஒரு ஆன்மீகமான விஷயங்களில் இந்த வாரம் ஈடுபடுவீங்க. கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சந்திரன். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். பெரிய வேலைக்கு இப்போதைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதனால் ஒரு பெரிய நன்மை இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் 7ஆம் அதிபதி சூரியன் 6ல் இருக்கிறதுனால நீங்கள் சொந்த தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்குது. அம்மா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அது இந்த வாரம் அம்மாவுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்களும் ஏதாவது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அதோட ரொம்ப நாளாக லவ் அஃபேர்ஸ் இருந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்து மேரேஜ் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் இருக்குது. 8ஆம் அதிபதி புதன் 6ல் இருக்கிறனால வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். அன்எக்ஸ்பெக்டட் மணி இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால அப்பாவால் நன்மை உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு எதுவும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லை. வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் இந்த வாரம் உங்களை அறியாமல் தர்மம் பண்ணிகிட்ருப்பீங்க. நல்ல ஒரு கனவுகள், காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது பிற்காலத்தில் உங்களுக்கு அந்த கனவுகளும் காட்சிகளும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை இந்த வாரம் உங்களை அறியாமல் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அரசாங்கத்தால் நன்மை, அதே சமயத்தில் அரசாங்கத்தால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. பெரிய பேராசை இந்த வாரம் வேண்டாம். நியாயமான ஆசைகளாக படுங்க. ரொம்ப கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அதே போல் இளைய சகோதரருக்கு இந்த வாரம் ஒரு கவனமாக எதுலேயுமே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. 11ஆம் அதிபதி குருவே உங்களுக்கு லக்னத்தில் இருக்கலாம். உங்களுடைய ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவு இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உங்களுக்கு நோய் இருந்தாலும் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருந்தாலும் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் ஒரு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை உண்டு பண்ணக்கூடிய காலங்கள் நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையாவே இருக்குது. எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நீங்கள் விநாயகருடைய வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு 12ல் இருக்கார். அப்படி இருந்தாலும் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது நீங்கள் இருப்பிடத்தை விட்டு மாறி இருக்க வேண்டிய காலம் அல்லது நீங்கள் எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கிறனால நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ வரும். அல்லது லிக்விட் கேஷுகள் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 3ஆம் அதிபதி சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய
முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல், ஐடி அது மாதிரி அல்லது மீடியா இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம். குறிப்பாக நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருந்தாலும் விற்பதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத ட்ராவல் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். நேரத்துக்கு சாப்பிட வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 4ல் இருந்து அப்புறம் 5ல் இருக்கார். அப்படி இருந்தாலே இடங்கிட வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸு இதெல்லாமே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் விரயம் ரெண்டுமே இருக்குது. உங்களை அறியாத ஒரு உற்சாகம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க, அல்லது டூர் போகிறதுக்கு வேணால் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மத சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஆராய்ச்சி, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அதில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குறிப்பாக நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா அதனுடைய அனுகூலம் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 6ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய். வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் வருமானம், வேலையில் சம்பாத்தியம். வேறு காம்படிஷன் எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் இது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய். கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் பார்த்துங்க, விஷனில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க, அப்டமனில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 7ஆம் அதிபதி புதனே 5ல் வருகிறாரு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லாவே இந்த வாரம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். உங்களுடைய 8ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப நல்லது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துங்க அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தாலும் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஆக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. மகான்கள், ஞானிகள், சித்தர்களுடைய தரிசனம் அல்லது ஆன்மீக ஆலய தரிசனம் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய இஷ்டப்பட்ட குருமார்களை நீங்கள் இந்த வாரம் சந்திப்பீங்க. உங்களுடைய தர்மம் இந்த வாரம் கூடும். நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய கனவுகள், அது காட்சிகள், அதெல்லாம் பிற்காலத்தில் நினைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அப்ராட் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு. குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சனி 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வட்டியோடு சேர்ந்த முதல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸ் தான் ரெக்கவரி ஆகும். ஆனால் நோய் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் ஏதாவது இந்த வாரம் நீங்கள் பர்சனலாக தனிமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அது மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வெளிப்பட்டுருக்கோம். அல்லது குடும்பத்தை விட்டு ஒரு சின்ன செப்பரேட்டாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் அம்பாளுடைய வழிபாடு, அதோட காளி அல்லது துர்க்கையினுடைய வழிபாடு பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு.